இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி ப்ளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே ஆடி 1ஆம் கூட காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். 1 கிலோ எனக்கு வறுத்து கொடு, 1 கிலோ பிரியாணி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டாருன்னு செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தம்பி வேறு ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் பிரியாணி சாப்பிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவசரமாக செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு சிக்கன் வறுவல் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கும் வந்து தட்டில் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்குமே வந்து போட்டு கொடுத்து அவர் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாப்பிட குறையிலே வந்து பார்த்திங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. நானும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கே வந்து தேங்காயில் செலவெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன் சாயந்தரம் தேங்காய் சுடுறதுக்கு. சாயந்தரம் தம்பி வந்தோடனே தேங்காய்க்கு மஞ்சளெல்லாம் தடவி, குச்சிக்கும் மஞ்சளெல்லாம் தடவி 3 பக்கமும் பொட்டு வச்சு எல்லாம் தேங்காய் சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வீடுமே வந்திருந்தாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து தேங்காய் சுட்டோம். தேங்காய் சுடுறது வந்து என் ஹஸ்பண்ட் ஊரில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த பழக்கம் இல்லை. பார்க்கையிலேயே உண்மையிலேயுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. தேங்காயெல்லாம் இந்த மாதிரி சுடுவாங்களான்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் ஊரில் தேங்காய் சுடுவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டாச்சு. தேங்காயும் கட் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு இந்தமாதிரி சுட்ட தேங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். சாப்பிட்டு முடிக்கையிலேயே வயிறு ரொம்ப ஃபுல் இருந்துச்சு. அதனால் நைட்டுக்கு சாப்பாடு வேணாம், காஃபி மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.